Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா சாஃப்ட்டான நல்ல பஞ்சு போல ஆப்பம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறதாங்க இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணிருங்க. இப்போ எப்படி செஞ்சிருக்கேன் அப்படிங்கறத வாங்க இப்ப வீடியோ உள்ள போய் பார்த்துருவோம். இப்போ ஆப்பம் செய்கிறதுக்கு வந்து நம்ம வந்து அரிசி வந்து ஊற வச்சிடலாங்க. இந்த மாதிரி வந்துட்டு பாருங்கள், பச்சரிசி வந்துட்டு 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதே அளவு வந்து பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேங்க. நம்ம எந்த அளவில் எடுக்கிறோமோ அதே அளவில் தான் புழுங்கல் அரிசி எடுக்கணும். நான் இந்த டம்ளரில் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். பச்சரிசி 1 டம்ளர், புழுங்கல் அரிசி வந்து 1 டம்ளர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நாம் எடுத்துருக்க இந்த 2 அரிசி ஒன்றா வந்துட்டு சேர்த்துட்டு இதை வந்துட்டு ஊற வச்சுருங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் வந்துட்டு நல்லா ஊறுனுச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாவு ஆட்டிக்கலாம். இந்த ஆப்பம் செய்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து உளுந்து அளந்து எடுக்க போகிறோங்க. நம்ம எடுத்துருக்க டம்ளர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியான அளவில் வந்துட்டு உளுந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து உளுந்து சேர்த்திங்கன்னா வந்துட்டு ஆப்பம் நல்லா வந்து கிறிஸ்பியாக கிடைக்காது, கொஞ்சம் சாஃப்டான மாதிரி ஆயிரும். அதனால் வந்து 1/4 டம்ளர் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கையில் இப்படி கொட்டி காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவு தான் இருக்கணும். இப்போ இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பவுலில் வந்துட்டு சேர்த்துடலாம். நாம் எடுத்துருக்க உளுந்தோட வெந்தயம் கம்மியான அளவில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் பாருங்கள், இந்த ஸ்பூனில் வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இதோட வந்துட்டு வெந்தயம் சேர்க்க போகிறேன். ரொம்ப வெந்தயம் சேர்க்காதீங்க, 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேருங்க. இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆப்பம் வந்து கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் 2 ஸ்பூன் மட்டும் சேருங்க. நம்ம எடுத்துருக்க வெந்தயத்தை உளுந்தையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உளுந்தையும் வெந்தயத்தையும் ஒரு 5 நிமிஷம் ஆட்டினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை போட்டு நல்லா ஆட்டி எடுத்துருங்க. நல்லா நைஸாகவே நம்ம ஆட்டி வலிச்ச மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதை கரைச்சி வச்சுருங்க. அதை 8 மணி நேரம் நல்லா வந்து புளிக்க வச்சுருங்க. நம்ம ஆட்டி வச்ச மாவு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு பாருங்கள் பொங்கி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா அந்த மாதிரி வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எப்பயுமே நம்ம ஆப்பத்துக்கு மாவு ஆட்டுறப்ப நல்லா வந்துட்டு நைஸாக ஆட்டிடுங்க. அந்தளவுக்கு ஆட்டினீங்கன்னா தான் ஆப்பம் நல்லா வந்துட்டு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதோட வந்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்துட்டு நான் பேக்கிங் சோடா சேர்க்குறேங்க. நம்ம சேர்க்குற இந்த பேக்கிங் சோடா அப்படிங்கிறது ஆப்ப சோடா தாங்க. நம்ம வந்துட்டு ஆப்பத்துக்கு இட்லிக்கெலாம் சேர்க்குற ஆப்ப சோடா தான். இதோட 2வது தேங்காய் பால் கொஞ்சமாக இதோட சேர்த்து இதை நல்லா இந்த மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம கரைக்கிற இந்த மாவு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா நம்ம தோசை மாவோட கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கணுங்க. அப்போ தான் வந்து ஆப்பம் நம்ம சட்டியில் ஊற்றுறப்ப சுருண்டு வராமல் இருக்கும். அதனால் வந்துட்டு அதோட கொஞ்சம் வந்துட்டு தண்ணியான ஸ்டேஜில் வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. சில பேர் இதில் வந்துட்டு தேங்காயை ஆட்டுறப்பே ஆட்டி வைப்பாங்க, இல்லை வந்துட்டு பழைய சாத்தை அடித்து சேர்ப்பாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். இது வந்து சூப்பராக பஞ்சு மாதிரி வரும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரைக்கும் மாவு நல்லா தண்ணியாட்ட கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு தேங்காய் வந்து உடச்சி எடுத்து வந்திருக்கேன். நம்ம எடுத்துருக்க ஒரு தேங்காயுமே இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்காங்க. இது ஃபஸ்ட்டு வந்து மிக்சியில் பல்ஸில் ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 கப் வந்து தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்துட்டு நைஸாக பேஸ்ட்டாக அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறேங்க. நம்ம நார்மலாக எப்பயும் தேங்காய் பால் அடிப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து அடித்து எடுத்துக்கலாம். நான் 1 டம்ளர் தண்ணியுமே ஊற்றிட்டு இந்த மாதிரி அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை ஸ்பூனை வச்சு லைட்டாக இந்த மாதிரி வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே தேங்காவோட 1 கப் தண்ணி ஊற்றி அடிச்சிருக்கோம். இன்னொரு கப் தண்ணி இதோட வந்துட்டு சேர்த்துட்றேன். இதை நல்லா இந்த மாதிரி வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நம்ம நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ஜூஸ் வடிக்கிற வடிகட்டி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்துட்டு இதை நல்லா வந்துட்டு வடித்து எடுத்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அடிச்சிருக்க தேங்காவை சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு வடித்து எடுங்க. ஏன்னா வந்துட்டு ஃபுல்லும் சேர்த்தா வந்துட்டு நமக்கு வந்து ஜூஸ் அவ்வளோக்கு வந்து இறங்காது, தேங்காய் பால் கிடைக்காது. அதனால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம தேங்காய் பாலை ஃபுல்லாக வந்துட்டு புழிஞ்சு எடுத்துடலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாங்க. நம்ம வந்துட்டு 2 கப் தண்ணி ஊற்றிருக்கோம் பார்த்திங்களா, அதுவே போதும் இந்த ஒரு தேங்காய்க்கும். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கையில் இந்த மாதிரி வந்துட்டு பிழிஞ்சிட்டு எடுத்துருங்க. அப்போ தான் நமக்கு வந்து நல்லா கெட்டியமான தேங்காய் பாலாக கிடைக்கும். இப்போ மறுபடியும் புழிஞ்சிட்டு இந்த மிக்சியில் சேர்க்குறோம் பார்த்திங்களா, இதில் மறுபடியும் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து 2வது தேங்காய் பாலாக புழிஞ்சு எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், தேங்காய் பால் எவ்வளோ வந்துட்டு கெட்டியமாக இருக்குன்னு. இந்தளவுக்கு வந்து கெட்டியமாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மிக்சிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதையும் வடித்து எடுத்துக்கலாம். நம்ம இதை நல்லா வந்து வடிக்கின்றதுக்கப்புறம் கையில் இந்த மாதிரி வந்து அமைக்க பிழிஞ்சு எடுத்துருங்க. அந்த சக்கையை வந்து நம்ம வந்து தூக்கி எறிஞ்சிடலாம். இதுதான் நம்மளோட 2வது தேங்காய் பால். நான் ஃபஸ்ட்டு மாவில் ஊற்றி கரைச்சேன் பார்த்திங்களா, அது இந்த தேங்காய் பால் தாங்க. 2வது தேங்காய் பால் நமக்கு நிறைய தேவைப்படாது, மாவு கரைக்கிறதுக்கு மட்டும்தான். மொதல் தேங்காய் பால் பாருங்கள் இவ்வளோ கெட்டியமாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஸ்வீட்னஸ்க்காண்டி வந்து நான் சுகர் சேர்க்குறேன். சில பேர் வெல்லம் சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா சர்க்கரை தாங்க சேர்க்குறேன். இதில் 5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். ஸ்வீட்னஸ் கொஞ்சம் தெரியறதுக்காண்டி உப்பு இதோட வந்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க சுகர் எதுவுமே வந்துட்டு இந்த கரண்டியில் வராத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம ஆப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. ஆப்ப சட்டியை சூடு பண்ணிவிட்டு அதில் லைட்டாக அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த ஆப்பம் வார்ப்பிரும்பு சட்டியில் வந்து ட்ரை பண்ணுறேங்க. நம்ம ஆப்ப சட்டி நான்ஸ்டிக்கோட இதில் செஞ்சு பாருங்கள், இது நல்லா வந்து கிறிஸ்பியாகவே இருக்கும்.
நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கரண்டி மட்டும் ஊற்றுங்க, நிறைய ஊற்றாதீங்க. இந்த மாதிரி வந்து நமக்கு இப்படி சுற்றுனீங்கனாவே ஆப்பம் நல்லா வந்துட்டு சுற்றுறதுக்கு வருங்க. ஏன்னா மாவு அந்தளவுக்கு தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியான பதத்தில் கரைச்சி வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஈஸியாக நமக்கு சுற்றுறதுக்கு வரும். இது மேலே வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3 நிமிஷம் வச்சுருங்க. ஏன்னா இது வார்ப்பிரும்பு அப்படிங்கிறதுனால சீக்கிரமே வந்துட்டு ஆப்பம் வந்து வெந்துருங்க. பாருங்கள் சுற்றியில் எவ்வளோ வந்து கிறிஸ்பியாக வெந்திருக்கு, நடுவில் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஆப்ப சட்டியில் ஆப்பம் வராமல் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து ஒரு முட்டையை வந்து பொத்து ஊற்றிட்டு அதை வந்து பொரிச்சு எடுத்துருங்க. நம்ம நார்மலாக எப்பயும் முட்டை பொரிக்கிற மாதிரி அது மாதிரி பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டவலை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஆப்பம் ஊற்றி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வந்துட்டு வருங்க. இங்கே பாருங்கள் இந்த ஆப்ப சட்டியிலேருந்து எவ்வளோ லேயராக வந்துட்டு நமக்கு வந்து எடுக்க வந்திருக்கு இந்த ஆப்பம். இந்த தேங்காய் பாவலோட இந்த கிறிஸ்பியாக இருக்க ஆப்பம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆப்பம் எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ஆப்பம் எவ்வளோ கிறிஸ்பியாக செஞ்சுருக்கோமோ அதே மாதிரி ரவை தோசையுமே எவ்வளோ கிறிஸ்பியாக செய்யலாம் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேங்க. ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி வந்து சூப்பரான வீடியோட உங்களோட வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.